பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அதிமுகவில் எந்தவிதமான கோஷ்டி பூசலும் இல்லை என செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். நேற்று அவர் தலைமையில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் இபிஎஸ் நியமித்த அந்தியூர் பகுதி நிர்வாகிகள் அழைக்கப்படாமல் இருந்தது பெரும் பிரச்சனையாக வெடித்தது. இது தொடர்பான சர்ச்சை வெடித்து கடும் வாக்குவாதமாகவும் மாறியது. இது குறித்து கருத்து தெரிவித்த செங்கோட்டையன் அதிமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் கூட்டம் அமைதியாக நடைபெற்றது என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வெப்பம் சுட்டெரிக்கிறது. ஈரோட்டில் 101.84 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சேலத்தில் 100.58 டிகிரியும், கரூரில் 100.4 டிகிரியும் பதிவாகி இருந்தது. இந்த ஆண்டு கோடை தொடங்குவதற்கு முன்னரே வெப்பம் சுட்டெரிக்கிறது. மேலும் முன்கூட்டியே வெப்பம் 100 டிகிரியை தாண்டி உள்ளது. வரும் 9ஆம் தேதி வரை வெப்பம் 2 அல்லது 3 டிகிரி வரை அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணி குறித்து ஜூன் மாதத்தில் இறுதி செய்யப்படும் என தேமுதிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை சீட்டு ஒதுக்குவது தொடர்பாக அதிமுக தேமுதிக இடையே உரசல் ஏற்பட்டுள்ளது. ராஜ்யசபா சீட்டு தொடர்பாக தேமுதிகவுடன் எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை என இபிஎஸ் தெரிவித்திருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதே கருத்தை முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரும் கூறியிருந்தார். இந்நிலையில் சத்தியம் வெல்லும் என தேமுதிக சார்பில் ட்ரெண்டிங் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக அதிமுக நிர்வாகிகள் தேமுதிக நிர்வாகிகளிடம் பேசியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த முடிவு குறித்து ஜூன் மாதம் வரை பொறுத்திருக்கலாம் என தேமுதிக நினைத்திருக்கிறதாம். அரசு பள்ளிகள் மீது திமுக அரசுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை என ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அப்படி இருந்தால் ஆசிரியர் பணியிடங்களை உடனே நிரப்பியிருக்கும் என்றும் விமர்சித்திருக்கிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு ஒரு ஆசிரியர் கூட நியமிக்கப்படவில்லை என்றும் 2023ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு இன்னும் பணி ஆணை வழங்கவில்லை என்றும் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். 1.5 ஆண்டுகளாக ஒரு ஆசிரியரை கூட நியமிக்காத ஆசிரியர் தேர்வு வாரியம் எதற்கு என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாளாகும். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. இந்நிலையில் நாளையுடன் விண்ணப்ப பதிவு நிறைவடைகிறது. ஹால் டிக்கெட் மே 1ஆம் தேதி வழங்கப்படுகிறது. மே 4ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெறுகிறது. 13 மொழிகளில் தேர்வு நடைபெற்று ஜூன் 14ஆம் தேதி முடிவுகள் வெளியிடப்படுகின்றன. இந்த தேர்வினை தேசிய தேர்வு முகமை நடத்துகிறது. விசாரணைக்கு ஆஜராகாததால் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு 200 ரூபாய் அபராதம் விதித்து லக்னோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மராட்டிய மாநிலம் அகோலாவில் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் சாவர்கர் குறித்து அவதூறு பேசியதாக ராகுல் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பு விசாரணைக்கு ராகுல் காந்தி ஆஜராகாததால் அவருக்கு 200 ரூபாய் அபராதம் விதித்து லக்னோ நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஏன் புறக்கணித்தது என்றும் தொகுதி மறுவரையில் அவர்களது நிலைப்பாடு என்ன என்பது குறித்தும் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் மக்களவை தொகுதிகளை மறுவரையறை செய்ய மத்திய அரசு பணிகளை மேற்கொள்ளும் போது தமிழகத்திற்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதில் தமிழ் மாநில காங்கிரஸ் இயக்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் மாற்று கருத்து கிடையாது என்று தெரிவித்திருக்கிறார். அப்படி ஒரு அதிகாரப்பூர்வமான முடிவை மத்திய அரசு எடுக்கும் போது விதிகள் வகுக்கப்படும். நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்து அதற்கான சட்ட திருத்தங்கள் கோட்பாடுகள் மட்டுமல்லாமல் குழு அமைத்து மறுவரையறை செய்ய ஏற்பாடு செய்யப்படும். எனவே தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் கூடுதலாக இருக்க வேண்டும் என்பதில் அனைவருக்கும் ஒருமித்த கருத்தே என்று தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் மத்திய அரசு எந்த அறிவிப்பும் அறிவிக்காத நிலையில் அதற்கான எந்த பணியும் நடக்காத நிலையில் தமிழகத்திற்கு தொகுதிகள் குறையும் என்று உத்தேசமாக நினைப்பதும் கூறுவதும் ஏற்புடையது அல்ல. குறிப்பாக இந்த பிரச்சனையை உறுதியாக அணுக வேண்டுமே தவிர
உத்தேசத்தின் அடிப்படையில் அணுகக்கூடாது. எனவே தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதில் தமாக உறுதியாக இருக்கிறது என்று ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் அமைச்சராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை மீண்டும் தூசு தட்டும் வகையில் முறையிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று 6வது சாட்சியான சகாயராஜிடம் விசாரிக்க அனுமதி வழங்கி உத்தரவிடப்பட்டது. வரும் மார்ச் 12ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனால் செந்தில் பாலாஜி மீதான கிடுக்குப்பிடி இன்னும் ஓயவில்லை என்று தெரிகிறது. கூவத்தூரில் நடந்த விஷயங்கள், ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம், எடப்பாடி பழனிசாமி பதவி பெற்றது, அதிமுக யார் கையில் என பல்வேறு விஷயங்கள் குறித்து கருணாஸ் பேட்டி அளித்திருக்கிறார். 89இல் இருந்தே ஜெயலலிதாவுடன் நிற்கிறேன், சேவல் சின்னத்திலேயே நின்று வெற்றி பெற்றேன் என்றெல்லாம் கூறி மார்தட்டிக் கொள்கிறீர்களே, அப்புறம் எதற்காக 2001, 2014, 2016 என 3 முறை ஓ பன்னீர்செல்வத்திற்கு முதலமைச்சர் நாற்காலியை ஜெயலலிதா அளித்தார்கள், உங்களுக்கு ஏன் தரவில்லை? இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கருணாஸ் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க கட்சி வேறுபாடுகள் கடந்து அனைவரும் ஓரணியில் நின்று பாசிச சூழ்ச்சியை வீழ்த்துவோம் என்று தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். அனைத்து கட்சி கூட்டம் தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்து நம் உரிமைகளை பறிக்கும் நோக்கில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை எனும் ஆபத்தை அமல்படுத்த ஒன்றிய அரசு துடிக்கிறது. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தில் அடுத்து வரும் 30 ஆண்டுகளுக்கு நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும். தொகுதி மறுவரையறை செய்வதால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் தீங்கினை மக்களிடம் எடுத்துச் சொல்வது உட்பட 5 முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க கட்சி வேறுபாடுகளை கடந்து அனைவரும் ஓரணியில் நின்று பாசிச சூழ்ச்சியை வீழ்த்துவோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.